பாமகவில் தந்தை மகன் மோதல் முடிவுக்கு வந்துவிட்டது, இனி கட்சியில் எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை என்ற கொண்டாட்டத்தில் தொண்டர்கள் இருந்த நேரத்தில் மீண்டும் போர்க்கொடி எடுத்துள்ளார் ஐயா ராமதாஸ். குருமூர்த்தி அவர்கள் மகனுக்கும் தந்தைக்கும் இருவருக்கும் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான ஒரு முடிவை எடுத்துவிட்டார். இனி கட்சியில் எந்தவிதமான பிளவும் இல்லை, தொண்டர்கள் நம்பியிருந்த இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு புயலை கிளப்பியிருக்கிறார் ஐயா ராமதாஸ். எங்கள் ஐயா கட்சியின் நிறுவனர், அவர் எடுக்கும் எந்த முடிவுக்கும் நாங்கள் கட்டுப்படுவோம், ஐயா பேசுவது நியாயம்தான் என்று தொண்டர்கள் ராமதாஸின் பக்கம் இருக்கிறார்களா இல்லை அன்புமணி பக்கம் இருக்கிறார்களா என்று கேள்வி எழுந்துள்ளது. பாமக அப்படின்ற கட்சி எவ்வளோ பெரிய ஃபோர்ஸ், அவங்க எவ்வளோ பெரிய ஒரு டெசிஷன் மேக்கராக இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒவ்வொரு முறையும் இதை அவங்க சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் மிகப்பெரிய கேள்விக்குறி. எப்போல்லாம் மக்கள் ஒரு கூட்டணி விரும்புகிறாங்களோ அதற்கு எதிரான கூட்டணியில் போய் இவங்க இருப்பாங்க. மீண்டும் ஒரு முறை இந்த கட்சி வேணான்னு சொன்னால் அதே கட்சியோட போய் கூட்டணி வைப்பாங்க. அப்படி தேர்தல் நேரம் நெருங்கும் போதெல்லாம் மிகப்பெரிய ஸ்டண்ட் அடிக்கிறது பாமகவுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. நம்ம சமீபத்தில் கூட ஒரு வீடியோவில் பேசும்போது சொல்லியிருந்தோம், இது இவங்க ஒரு ஃபைட் போல காமிச்சு, ஒரு ஸ்டண்ட் காமிச்சு அவங்களோட பிராண்ட் பண்ணிக்கிறாங்க, அவங்க வேல்யூவை கூட்டிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்படிதான் சமீபத்தில் அப்பாவுக்கும் மகனுக்கும் வார்த்தை முதல் முற்றுச்சு. அதை பத்தி மீடியால பயங்கரமான கவரேஜ் எல்லாம் பண்ணாங்க. மீண்டும் ஒரு முறை என்னாச்சு அப்படின்னா, ஐயா ராமதாஸை சந்திக்க அன்புமணி ராமதாஸ் அவரோட வீட்டுக்கு நேராக தைலாபுரம் தோட்டத்துக்கு போனாரு. அப்ப கூட வந்தது யாருன்னு பார்த்தா மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்திச்சு. ஆடிட்டர் குருமூர்த்தி உள்ள போயிட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் சமரசம் ஏற்படுத்தி வச்சாரு. நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், பிஜேபியோட நீங்க கூட்டணி வச்சு அதிமுகவோட கூட்டணி வச்சாதான் நம்ம திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா ஐயா ராமதாஸ் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலிருந்தே புரியுது, அவர் இப்ப திமுக பக்கம் சாயிறாரோ, பிஜேபி வேண்டாம் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாரு அப்படின்றத நம்மளால உணர முடியுது. இதை அறிந்த குருமூர்த்தி, ஐயா மனசு மாறதுக்குள்ள நம்ம போய் எப்படியோ சரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போய் அவரை சமரசம் பண்ணாரு. இதுல ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா, ஐயா ராமதாஸ் சொன்னாரு, அன்புமணி நான் பிஜேபி கூட கூட்டணி வேணான்னு சொன்னதுக்கு என் காலை பிடிச்சி கதறி அழுதாரு அப்படின்னு சொன்னாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, மக்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை. 2016 கையை தூக்கி வச்சு மாற்றம், அன்புமணி, முன்னேற்றம் இப்படிலாம் பேசின ஒருத்தர் பிஜேபி கூட கூட்டணிக்கு போகணும்னு சொல்லி தந்தையோட காலை பிடிச்சி கதறினாராம். இதை சொன்னது யாரு? அப்பாவே சொன்னாரு. இதை விட இன்னும் ஒரு கொடுமையான விமர்சனம் என்னன்னா, அம்மாவை பாட்டில வச்சு அடிக்க போனாரு. முதல்ல இது ஒரு கட்சியா இல்ல ஒரு கலைவர குடும்பமா என்னன்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான விஷயத்தெல்லாம் ஐயா ராமதாஸ் சொல்லிட்டே இருக்காரு. காடு வெட்டி குருவையுமே மதிக்காம போனது அன்புமணி தான். அன்புமணியை பத்தி நான் வெளியில சொல்லாத விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்கு. இவரால தான் இந்த கட்சி இன்னைக்கு அழிவு பாதைக்கு போகுது. இதை நான் இனிமேல் விட போறதில்ல, இந்த கட்சியின் நிறுவனர் நானு அப்படின்னு சொன்னாரு. ஐயா ராமதாஸ் நிறைய விஷயங்களை பொது வெளியில பேசாம இருந்திருக்கணும்ன்றது நம்மளோட கருத்து தான். ஆனாலும் கூட இந்த கட்சியின் தந்தை யாரு, இந்த குழந்தையை பெற்றெடுத்தது யாரு? ஐயா ராமதாஸ் தான். ஒரு மிகப்பெரிய வன்னியர் சங்கத்தில இருந்து இவ்வளவு பெரிய ஒரு கட்சியா உருவெடுத்து அதுக்குன்னு ஒரு சதவீத ஓட்டை எடுத்து கொண்டு இன்னைக்கு இந்த இடத்துல நிறுத்தி மகனுக்கு பதவி கொடுத்து மத்திய அமைச்சர் ஆக்குனதும் அவர் தான். அவரே சொல்றாரு, நான் இவனை மத்திய அமைச்சர் ஆக்கியதான் மிகப்பெரிய தவறு, நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். என்ன அப்படின்னா, கட்சி ஒரு நல்ல பாதைக்கு ஒரு கொண்டு போற மாதிரி தெரியல அப்படின்னு சொன்னாரு. அதிமுகக்குள்ள ஒரு கலவரம் நடந்துச்சு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. இவர் பார்த்தா அவரை நீக்குவாரு, அவர் பார்த்தா இவரை நீக்குவாரு. டிடிவி தினகரன் கட்சியில சொல்லுவாங்க, டிடிவி தினகரன் என்ன சொல்வாருன்னா எடப்பாடி கட்சியில சொல்லுவாங்க, சசிகலா அவரை நீக்குவாங்க, சசிகலா ஓபிஎஸ் நீக்குவாங்க. ஒரு இடியாப்ப சிக்கலாவே போயிட்டு இருந்துச்சு. அது போல மீண்டும் ஒரு முறை பாமக இவ்வளவு பெரிய விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா, ஒரு நிர்வாகியை அன்புமணி நியமிக்கிறாரு. உடனடியாக ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா, அந்த நிர்வாகி இனிமேல் கட்சியில் தொடரவே மாட்டார் அப்படிங்கிறாரு. ஒரு படி மேலே போய் அந்த கட்சியின் முக்கிய நிர்வாகி பாலு அவரை நீக்கிட்டாங்க கட்சியிலிருந்து. யார்? ஐயா ராமதாஸ் நீக்கிட்டாரு. உடனே அன்புமணி என்ன சொல்றாரு, மீண்டும் தொடருவார் அப்படிங்கிறாரு. இதுல என்ன நமக்கு ஒரு வேடிக்கையா இருக்கு அப்படின்னா, இதுல பல விஷயங்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் ஸ்டண்ட், இவங்க வேணும்னே தங்களோட வேல்யூவை கூட்டுறதுக்காக இப்படி பண்றாங்க. ஏன் அப்படின்னா, பிஜேபி கூட கூட்டணிக்கு போகன்றத முன்னாடியே பேசி வச்சு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனாலும் இப்போ இவங்க தன்னோட வேல்யூவை கூட்டுறதுக்காக, தேர்தல் நேரத்தில் பேரத்தை கூட்டுறதுக்காக, சீட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் இதை பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது பொய்யினே வச்சுப்போம் ஒரு வாதத்துக்கு. ஆனா ஒருவேளை உண்மையாகவே இவங்க சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னா, அந்த தொண்டர்களோட மனநிலை என்ன சொல்லுவீங்க? எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ரெண்டே பேர் தான். ஒன்னு எங்க பெரிய ஐயா, சின்ன ஐயா. இவங்க ரெண்டு பேரும் விட்டா எங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. அவங்க கட்சியோட எம்எல்ஏ சொல்றாரு, அருள்ன்றவர் சொல்றாரு, நான்லாம் நடமாடும் பிணமாயிட்டேன், என்னால் எதுவுமே சொல்ல முடியல, என்ன பேசுறதுன்னு கூட எனக்கு தெரியல, அவ்வளவு வலிக்குது மனசு அப்படின்னு சொல்றாரு. ஜி.கே. மணியும் அதே தான் சொல்றாரு, எங்களால் சொல்ல முடியாத துயரத்தில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா தேர்தல் வரும்போது உறுதியாக சொல்றேன், ஒரு கட்சியோட கூட்டணிக்கு போய் உட்காந்துருவாங்க பக்கத்தில். அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு ஐயா தான் எல்லாமே, ஐயாவோட முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த தொண்டர்களோட குமுறல் இருக்குல்ல, இப்போ நடக்கக்கூடிய இந்த டிராமாலாம் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்றுக்குவா? அப்ப தொண்டர்களை இவங்க ஒரு டூலா வச்சுக்கிட்டு, இந்த ஓட் பேங்க் ஒரு டூலா வச்சுக்கிட்டு இது போன்ற தொடர்ச்சியான வேலைகளை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இப்போ ஒருவேளை தந்தைக்கும் மகனுக்கும் மோதல் முற்றிருச்சு அப்படின்னா, ஒரே ஒரு முறை அதிகாரப்பூர்வமாக இந்த கட்சி தொடங்கப்பட்டதற்கான நோக்கம் என்ன? நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க? 2016 ஐயா அன்புமணி பேசினது என்ன? திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிகளோட நாங்கள் கூட்டணியே வைக்க மாட்டோம், இவங்க ரெண்டு பேரும் ஊழல் கட்சி அப்படின்னு சொன்னீங்க. அப்ப நீங்க சொன்ன அந்த ஊழல் கட்சின்னு சொன்னது பொய்யா, இல்லை இப்போ அவர்களை புனிதர்கள்னு சொல்றீங்களே அது பொய்யா? எது பொய்?
நீங்க எடப்பாடி பழனிசாமியை விமர்சனம் பண்ணது போல உலகத்துல யாருமே விமர்சனம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு பியூனா இருக்கிறது கூட லாய்க்கு இல்ல, டயரை பார்த்து கும்புற இவங்களெல்லாம் முதலமைச்சர் துணை முதலமைச்சர்னு சொல்றதுக்கு எனக்கு ஏத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு 3 மாசத்துல, வெறும் 3 மாசத்துல உங்களுக்கு என்ன ஆசை காட்டப்பட்டதோ அதே கட்சியோட போய் கூட்டணி வச்சு ஒரு நல்ல ஒரு உழைப்பாளி அப்படின்னு நீங்க அவங்கள பேசுறீங்க. மக்கள் எப்படிங்க உங்களை நம்புவாங்க? நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதிமுகல இப்போதைக்கு ஒரு வலிமையான தலைவர் இல்ல, அந்த கட்சியிலையுமே மிகப்பெரிய ஓட் பேங்க்குமே இல்லை. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 2016க்கு அப்புறத்துலேருந்தே அவங்க மிகப்பெரிய சரிவு தான் சந்திச்சுட்டு வராங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போதான் அவங்க பிஜேபியோட ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணி அந்த தேர்தலில் நிற்க போகிறோம், இன்னும் வலுவான கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக இப்படி ஒரு பிரச்சனையை வெளியே கொண்டு வரும்போது இது என்ன அப்படின்னா மக்கள் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் திமுக எளித ஆட்சிக்கு வர்றதுக்கு என்ன காரணம்? திமுக இன்னைக்கு வரைக்கும் 2019 அவங்களோட கூட்டணியை அழகா தக்க வச்சிருக்காங்க. ஒரு சின்ன விரிசல் கூட கிடையாது. திமுக தலைமையிலிருந்து பதிலடி வருதோ இல்லையோ அவங்க கூட்டணி கட்சி தலைவர்கள்ட்ட இருந்து பதிலடி வந்துடும். நம்ம திமுக விமர்சனம் பண்ணோம் அப்படின்னா அப்படி அவங்க ரொம்ப யூனிஃபார்மா ரொம்ப ஒரு கான்கிரீட்டான ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் பாமகவும் இப்படி பண்ணி பிஜேபிக்கும் இப்போ ஏடிஎம்க்குமே ஒரு சின்ன கான்ஃபிளிக்ட் இருக்கு. என்ன அப்படின்னா அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சிங்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, கூட்டணி ஆட்சிலாம் கிடையாது அதிமுக ஆட்சி தான் அப்படிங்கிறாரு. ஏற்கனவே இப்படி பஞ்சாயத்து போயிட்டு இருக்க இந்த நேரத்தில் இப்போ பாமகக்குள்ளேயும் இப்படி ஒரு உட்கட்சி பூசல் நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா திமுக அவங்க நினைச்சது போல கிளீன் ஸ்வீப் பண்ணிட்டு அழகா ஆட்சியில் உட்காந்துருவாங்க. தமிழ்நாட்டில் ஒரு பெரும் புரட்சி ஏற்படுவது போல அப்பா ஒரு பக்கம் மகன் ஒரு பக்கம். ஐயா அன்புமணி அவர்கள் உண்மையிலேயே யோசிச்சு பாருங்க, உங்க தந்தை தானே இந்த கட்சிக்குள்ள கொண்டு வந்தாரு, அவர் தானே உங்களை மத்திய அமைச்சர் ஆக்குனாரு. அவருக்கே நீங்க உண்மையா இல்லை அப்படின்னா மக்களுக்கு நீங்க எப்படி உண்மையா இருப்பீங்க? தொண்டர்களுக்கு எப்படி உண்மையா இருப்பீங்க? உங்க தந்தை தானே உட்காந்து பேசி இருக்கணும், பிரச்சனை சரி பண்ணிருக்கணும். நம்ம 2 பேரோட கோல்டு வார்னால தொண்டர்கள் பாதிக்கப்படுறாங்க, மக்களுக்கு நம்ம மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை உடையுது, கட்சி மேல இருக்க நம்பிக்கை உடையுது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இந்த பிரச்சனையை சுமூகமா முடிக்காம வேணும்னே பொலிட்டிக்கலி சரி மீடியா கவர் பண்ணணும்னு தெரியும், அப்புறம் எதுக்கு உட்காந்து மாற்றி மாற்றி ப்ரெஸ் மீட் கொடுக்குறீங்க? நீங்கள் பொது வெளியில் மைக் வச்சுட்டு ஐயா அன்புமணி ராமதாஸ் பேசுறாரு, இந்த கட்சியை கெடுக்கிறது ஒரே ஒரு ஆளு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை சொல்றாரு. மீண்டும் அடுத்த மீட்டிங்ல என்ன சொல்றாரு, இந்த கட்சியை கெடுக்கிறது இன்னொருத்தர்னு சொல்றாரு. ஒவ்வொருத்தரும் இப்படி நீங்கள் குற்றம் சாட்டி கொண்டே இருக்கீங்களே, நீங்களும் ஐயா ராமதாஸ் அவர்களும் எடுத்த முடிவில் உறுதியாக இருந்திருக்கிறீர்களா? இன்னைக்கு இதை கேட்ட உடனே எல்லாருக்கும் என்ன தோணும் அப்படின்னா, என்னடா இது சம்மந்தமே இல்லாமல் நம்மளை குற்றம் சாட்டுறாங்களே. குற்றம் சாட்ட தான் செய்வோம். நான் இப்போ யாருக்காக பேசுகிறேன்னா பாமகவில் இருக்கக்கூடிய அப்பாவி தொண்டர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்காக நான் பேசுகிறேன். உங்கள் கட்சி மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருப்பாங்களே, ஒரு மாற்றம் நீங்கள் வருவீங்கன்னு. ஐயா அன்புமணி ராமதாஸ் நிறைய இடத்துல கேட்டிருக்காரு, நம்ம சமூக மக்கள் வாக்கு செலுத்தியிருந்தாலே நாங்களாம் முதலமைச்சராக இருப்போம். இப்போ தெரியுது அவங்க ஏன் உங்களை நம்ப மாட்டேங்கிறாங்க, ஏன் உங்களுக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க அப்படின்னு. நீங்கள் ஒரு அத்தன்டிகேட்டான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். ஒரு முறை டிஎம்கே, ஒரு முறை ஏடிஎம்கே, ஒரு முறை பிஜேபி, இப்படி மாற்றி மாற்றி நீங்கள் கூட்டணி போனீங்கன்னா கொள்கை என்ற ஒன்றே இருக்காது உங்கள்கிட்ட. ஒரே ஒரு கொள்கை, நீங்கள் உங்களோட கொள்கை என்ன சொல்லுங்கள்? எந்த கொள்கையில் நீங்கள் உறுதியாக இருந்திருக்கீங்க? மது ஒழிப்புக்கு மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தினீங்க நீங்கள். ஆனால் அந்த மதுவை தயாரிக்கக்கூடிய ஆலைகள் வச்சிருக்கக்கூடிய இந்த கட்சிகளோட தான் நீங்கள் மீண்டும் மீண்டும் கூட்டணிக்கு போறீங்க. அப்போ என்ன சுயநலம்? நம்ம ஒரு எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், ஏதோ ஒரு மத்திய மந்திரி ஆகணும், இப்படின்ற ஆசையில் தான் இந்த தொண்டர்கள் எல்லாத்தையும் பகடக்காயா வச்சு மீண்டும் மீண்டும் ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்படுவது போல இந்த கட்சியை வச்சு நீங்க பாவலா பண்ணிட்டு இருக்கீங்க, டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க. இனி வரும் காலங்களிலாவது மக்களுக்கு ஏதேனும் ஒரு உருப்படியா ஒரு விஷயத்தை நம்ம செய்ய முடியும், நம்மளை நம்பி இவ்வளவு தொண்டர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு எது செய்ய முடியும், நம்ம சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு நம்ம செய்ய முடியும் அப்படின்ற விஷயத்தை முன்னெடுத்து நீங்க கொண்டு போகணும். ஐயா ராமதாஸ் அவர்களோட போராட்டம்லாம் உண்மையிலே அளப்பெரியது. இன்னைக்கு இந்த சமூக நீதிக்கு, இடஒதுக்கீடு, இது எல்லாத்துக்கும் அவர் அயராது உழைச்சிருக்காரு. அதுக்கெல்லாம் நம்ம தலை வணங்கணும். அந்த ராமதாஸ் அவர்களின் பேச்சுக்கு கட்டுப்பட தான் நாங்கள் இருப்போம் சொல்லி தொண்டர்கள் எல்லாரும் ஒரு கணிசமான தொண்டர்கள் இருக்காங்க. அதன் வழியில தான் ஐயா அன்புமணி ராமதாஸ் இருக்கணும். நீங்க உங்க தந்தையார் பேச்சை கேட்டு சுமூகமா போயிட்டீங்க அப்படின்னாலே எந்த விதமான குழப்பமும் இல்லை. மக்களுக்கு இதை தாண்டி 1000 பிரச்சனைகள் இருக்கு. அன்றாட சாப்பாடு இல்லை, குடிக்க குடிநீர் இல்லை, சாலை வசதி இல்லை, இது எதுவுமே இல்லை. எனவே மக்களுக்கு உருப்படியாக ஏதேனும் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு மக்கள் பணியில் நீங்கள் தொடர வேண்டும் என்பது என்னோட அன்பான வேண்டுகோள்.